இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டாபய காரணமல்ல, அரசாங்கம் தெரிவிப்பு. மாவீரர் தினத்தை இனவாதமாக்க முயற்சித்த சிலிண்டர் சின்ன செயல்பாட்டாளர்கள் நாடாளுமன்றில் அம்பலம். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு உள்ளான அர்ச்சுனாவின் கருத்து. ரணிலால் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதிகள் தொடர்பில் வெளியான தகவல். ஜனாதிபதியுடன் தமிழரசு கட்சியினர் விசேட சந்திப்பு. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ காரணமல்ல என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறுவதாக ராஜாங்க அமைச்சர் சதுரங்க அபேசிங்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அந்த கூற்றுக்கள் தவறானவை என்று அவர் கூறியுள்ளார். 1977 ஆண்டு முதல் எடுக்கப்பட்ட மோசமான பொருளாதார கொள்கைகளின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2019 ஆண்டுக்குள் இலங்கை ஏற்கனவே திவாலாகிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் 2022 ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு எதிராக போராட்டம் நடாத்தி அவரை பதவியில் இருந்து வெளியேற்றினர். இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ஷவை முக்கிய காரணம் என்ற குற்றச்சாட்டும் இன்றும் சுமத்தப்பட்டு வருகின்றது. மாவீரர் தின அனுஷ்டிப்புகளை திட்டமிட்ட வகையில் தெரிவுபடுத்தி வடக்கு தெற்குக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் புகைப்படம் மற்றும் காணொலிகளை பதிவேற்றம் செய்தவர்களில் இருவர் புதிய ஜனநாயக முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இனவாத எதிராகவே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கிடைத்தது. தேசிய ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் அனைத்து இன மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை கிடைக்கப்பெற்றுள்ளது. நாங்கள் இன்றும் இந்த நிலைப்பாட்டில் உள்ளோம். விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அமைப்பின் கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த இடமளிக்க முடியாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். வடக்கில் ஒருவரும் பத்தேகம, மருதானே, பொரகஸ்கமுவ ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர். வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான செய்திகளை பதிவேற்றம் செய்தவர்களில் இருவர் சிலிண்டர் தரப்பின் 2 செயற்பாட்டாளர்கள் உள்ளார்கள். ஊடக சுதந்திரத்தை முடக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. இருப்பினும் அனைத்து உரிமைகளும் இனங்களின் நலனை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நிலையியல் கட்டளைக்கு முரணாக கருத்துரைத்துள்ளதாக சஜித் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றில் நிலையியல் கட்டளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் நேற்று கருத்து பரிமாற்றம் இடம்பெற்ற போது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது தாம் இனவாத ரீதியாக கருத்து வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நிலையியல் கட்டளையின் ஊடாக கருத்துரைத்திருந்தார். இதனை அடுத்து எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றிலேயே இனவாதம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். கடந்த அரசாங்கங்கள் இனரீதியாக செயல்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் இனரீதியாக செயல்படவில்லை. கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் மீதான எதிர்ப்பின் காரணமாகவே தம்மை போன்ற சுயேட்சை வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்திற்குள் இனவாதம் ஏற்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து கருத்துரைத்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க, சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலையியல் கட்டளைகளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதன் விளைவாகவே புதிய உறுப்பினர்களும் அதனை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை ஆமோதித்து கருத்துரைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா நிலையியல் கட்டளை உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நிலையியல் கட்டளைக்கு முரணாக கருத்துரைத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிலையியல் கட்டளைகள் 33 மற்றும் 32 ஆகியன வாய்மூல கேள்வியுடன் தொடர்புடையவையாகும். எனினும் அதனை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கருத்துரைப்பது முழுமையாக தவறான விடயமாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார்.
அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவலை சமகால அரசாங்கம் நேற்று வெளியிட்டுள்ளது. அதற்கமைய கடந்த அரசாங்கத்தின் போது 362 மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். கடந்த ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 362 அனுமதி பத்திரங்களில் 172 அனுமதி பத்திரங்கள் FL4 எனப்படும் சில்லறை மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களாகும். மேல் மாகாணத்திற்கு 110 மதுபான அனுமதி பத்திரங்களும், தென் மாகாணத்திற்கு 48, வடக்கு மாகாணத்திற்கு 32, கிழக்கு மாகாணத்திற்கு 22, மத்திய மாகாணத்திற்கு 45, வடமத்திய மாகாணத்திற்கு 14, வடமேல் மாகாணத்திற்கு 30, ஊவா மாகாணத்திற்கு 30, சப்ரகமுவ மாகாணத்திற்கு 30 என்ற அடிப்படையில் 331 மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. FL4 எனப்படும் சில்லறை மதுபான அனுமதி பத்திரங்கள் 172 அனுமதி பத்திரங்கள் இந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகம் குகதாசன், சாணக்கியன் ராசமாணிக்கம், ஞானமுத்து ஸ்ரீநேசன், சுவீந்திரன் கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத், துரைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில ஆண்டுகளாக பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளது என பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். புதிதாக திருமண பந்தத்தில் இணைந்து கொள்வதும் குறைவடைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது பிரதி அமைச்சர் நளின் கேவகே இந்த விடயங்களினை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த சில தசாப்தங்களாக நாட்டில் நிலவிய பொருளாதார நிலைமைகளினால் இந்த நிலை உருவாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரினால் உருவாக்கப்பட்ட பொருளாதாரம் காரணமாக இன்று நாட்டில் பிள்ளைகள் பிறக்கும் வீதம் குறைவடைந்துள்ளது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இதன்போது புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம், கிராமிய வறுமையை ஒழித்தலுக்கான திட்டங்கள், பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டங்களுக்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்து இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தோட்ட மக்களின் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகள், வடக்கு கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக முகம் கொடுத்திருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடுவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது.